வணக்கம் நண்பர்களே, இது நிபி மினி ஃபார்ம் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது புதுசாக பார்க்குறாங்க எனது நிபி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நான் தொடர்ச்சியாக போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அடுத்தது நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிற விடயம் இன்குபேட்டருக்கு நம்ம டைமிங் எப்படி செட் பண்ணுறன்றது தான் பார்க்க இருக்கிறோம். தெர்மோமீட்டரில் டைமை செட் பண்ணி எப்படி நம்ம அந்த பல்பை ஓ பண்ணி ஆன் பண்ணுற என்ற விடயத்தை பார்க்க இருக்கிறோம். அடுத்து வரும் வீடியோக்களில் நம்ம தெர்மோமீட்டர் எப்படி அதில் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கறது, அடுத்து இன்குபேட்டர் எப்படி உருவாக்குற இதை பற்றின வீடியோக்களும் தொடர்ச்சியாக வரும். தெர்மோமீட்டர் இதே மாதிரி தான் இருக்கும். இதில் 3 சுவிட்ச் காணப்படுது. ஒன்று செட், அடுத்தது ப்ளஸ், அடுத்தது மைனஸ். அப்போ இது 3 தான் ஒரு தெர்மோமீட்டரில் காணப்படும் சுவிட்சுகள். இதை வச்சு தான் நம்ம இன்குபேட்டரில் டைமை செட் பண்ணுறது. அந்த பல்ப் ஒன்றாகி அடுத்து ஆஃப் ஆகிறது. ஏற்றப்பில் அந்த வெப்பநிலையை நம்ம சீராக வச்சுருக்கிறதுக்கு இந்த 3 சுவிட்சு தான் உதவுது. ஓகே நண்பர்களே, இப்போ இதில் எப்படி வெப்பநிலையை செட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் செட் என்ற அந்த முதலாவது இருக்கிற பட்டனை அமர்த்தினீங்கன்னு சொன்னால் இந்த இதே போல் விட்டு பத்தும். அப்போ இதில் தான் நம்ம இன்குபேட்டருக்கு தேவையான 37.5 என்ற வெப்பநிலையை செட் பண்ணணும். அப்போ முன்னுக்கு இருக்கிற செட்டுன்றதை ஒரு தரம் அப்படி அமர்த்தினீங்கன்னு சொன்னால் அது விட்டு பத்தும். விட்டு பத்தக்குள்ளே இங்கே இருக்கிற ப்ளஸ், அடுத்தது மைனஸ், இது ரெண்டையும் நம்ம அமர்த்தி அடுத்த 37.5க்கு வச்சுக்கொள்ளணும். அப்போ குஞ்சு பொரிக்கிறதுக்கு 37.5 தான் ஒரு இன்குபேட்டரில் வைக்கணும். அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு தரம் அமர்த்தி செட்டுன்றதை அடுத்தது ப்ளஸ், அடுத்தது மைனஸ் இருக்கிற 2 பட்டனையும் மாற்றி நம்ம 37.5க்கு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ இதில் 32.5 காட்டுறது நம்மளோட இன்குபேட்டருக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை, அதாவது அந்த சென்சர் எந்த வெப்பநிலையில் இருக்குதோ அதை காட்டும். நம்ம ஒரு தரம் கிளிக் பண்ணோன்னே அந்த விட்டு பத்துறது தான் நம்ம எத்தனை பாகை செல்சியஸ் வைக்கணுமன்றதை காட்டும். இதை 37.5க்கு நம்ம வச்சுக்கொள்ளணும். அதுக்காண்டி பாவிக்கிறது அந்த 2 பட்டனும் கூட்டி குறைக்கிறதுக்கு தான் அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அதை பாவிச்சிங்கன்னா சரி. அப்போ இதை நீங்கள் மாற்றி அமர்த்தி நீங்கள் 37.5க்கு வச்சுக்கொள்ளுங்க. வச்சிங்கன்னு சொன்னால் 37.5க்கு அந்த வெப்பநிலை வந்தோடனே இந்த லைட்டு ஆஃப் ஆகும். நம்மளோட இன்குபேட்டருக்குள்ளே இருக்கிற லைட் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகி திரும்ப அப்படியே குறைஞ்சி வந்தோடனே எத்தனையில் நம்மளுக்கு குறைஞ்சோணும் 37.5லேருந்து எத்தனைக்கு குறைஞ்சோடனே லைட் பற்றணும் மறுபடியும்ன்றதை அடுத்ததாக நம்ம செட் பண்ணுவோம். சரியா? இது உங்களுக்கு விளங்கித்தானே 37.5 வைக்கிறது எப்படின்றது. அந்த செட்டுன்றதை ஒரு தரம் அமர்த்தி இங்கே ப்ளஸ் மைனஸை வச்சிங்கன்னு சொன்னால் 37.5க்கு வச்சுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்ததாக பி என்று சொல்லி இருக்குது. இதில் P0, P1, P2, P3, P4, P5, P6 என்று சொல்லி 7 செட்டிங் இருக்குது. அப்போ இதை எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் செட்டுன்றதை அப்படியே அமர்த்தி பிடிச்சிங்கன்னு சொன்னால் P என்று உங்களுக்கு டிஸ்பிளேயில் தோன்றும். அதுக்கு பிறகு இங்கே ப்ளஸ் மைனஸ் இதை அமர்த்தி P1, P2, P3 என்று சொல்லி நீங்கள் மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முதல்ல நீங்கள் ஒரு தரம் அமர்த்தினீங்கன்னு சொன்னால் செட்டுன்றதை அந்த லைட் விட்டு பத்தும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் அப்படி அமர்த்தி பிடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த Pன்றது வரும். அப்போ அந்த செட்டுன்றதை நீங்கள் கொஞ்சம் நேரம் அமர்த்தி பிடிச்சிட்டே இருக்கணும். இருக்கக்குள்ளே Pன்ற உங்களுக்கு டிஸ்பிளேயில் தோன்றணுன்னே அதை விட்டுறணும். விட்டுட்டு இங்கே ப்ளஸ் அடுத்த மைனஸை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் P1 P2 தெரிவு செய்யணும். இதில் நம்மளுக்கு இன்குபேட்டருக்கு தேவையானது P0, அடுத்தது P1, இது 2 தான் நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டியது. இப்போ நம்ம பார்ப்போம் P0வை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன். இது P0வில் HC என்று சொல்லி இருக்குது.
இதை எப்படி மாற்றினா செட்டுன்ற பட்டனை மாற்றி பிடிச்சிக்கொள்ளுங்க. இப்போ டிஸ்பிளேயில் உங்களுக்கு P0 தோணும். அப்போ இது P0க்கு நம்ம எடுத்து வச்சுட்டு திரும்பவும் செட்டுன்றதை மாற்றி பிடிச்சோம்னா அதில் வந்து HC என்று சொல்லி 2 காட்டும். இது வந்து சியில் தான் எல்லாருக்கும் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஹெச்ன்றதுக்கு அந்த ப்ளஸ் மைனஸ் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. மாற்றினீங்கன்னு சொன்னால் சரி, அவ்வளோதான். P0 இப்படி தான் நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். அடுத்த P1 எப்படி மாற்றுறேன்னு சொன்னால் திரும்பவும் செட்டுன்றதை அப்படியே அமர்த்தி பிடிச்சிக்கொள்ளுங்க. இப்போ P என்று உங்களுக்கு தோண்டும். இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் இதை வந்து மாற்றிக்கொள்ளுங்க. மாற்றி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு P0லேருந்து P1க்கு எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு திரும்ப மறுபடியும் நீங்கள் செட்டுன்றதை அமர்த்தி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 0 பாயிண்டில் காட்டும். அப்போ எனக்கு வந்து நான் ஏற்கனவே செட் பண்ணபடியாக 0.5 பாகையில் இருக்குது. உங்களுக்கு 0 பாயிண்டில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அந்த ப்ளஸ் மைனஸ் இது ரெண்டையும் அமர்த்தி நீங்கள் வந்து 0.5க்கு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் 37.5ல் நம்ம இன்குபேட்டரில் இருக்கிற லைட்டு வந்து ஆஃப் ஆகணும். அப்போ ஆஃப் ஆகின லைட் வந்து மறுபடியும் இப்போ இயங்கணும்னு சொன்னால் 37.5லேருந்து 37.4 37.3 ரெண்டு குறைஞ்சி வந்து 37.0க்கு வந்தோடனே மறுபடியும் அந்த லைட் வந்து ஒன்றாகும். இதுக்காண்டி தான் அந்த P1 செட்டிங் வந்து இருக்குது. நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இன்குபேட்டருக்கு வந்து 0.5 தான் வைப்பாங்க. நீங்கள் அதுக்கு குறைய வைக்கிறனாலும் வைக்கலாம். இப்படின்னு சொன்னால் 37.5லேருந்து 36.5க்கு வந்தோடனே லைட் திரும்பவும் இயங்குறாப்புலையும் வைக்கலாம். அப்படி வைக்கக்குள்ளே வந்து அந்த கீட் வந்து குறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து 37.0க்கு வந்தோடனே வைக்கிறதே பெட்டர். இதுதான் மிகச்சிறந்தது. அதனால் நீங்கள் P1க்கு வந்து 0.5 என்றதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இவ்வளவு தான் இந்த இன்குபேட்டருக்கு தேவையான செட்டிங். அடுத்தது வந்து P2 இதை வந்து 40 என்று சொல்லி நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. 40ல் தான் இருக்கணும் இது. அதனால் அடுத்தது வந்து P3 இதை வந்து 20ல் வச்சுக்கொள்ளுங்க. 20 தான் சிறந்தது. P3யை வந்து 20 என்று சொல்லி நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வந்து P4 இதை வந்து 0 பாயிண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கடுத்த P5ஐயும் 0 பாயிண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது P6 இதை வந்து ஆஃப் பண்ணி சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இவ்வளவு தான் இன்குபேட்டருக்கு நம்ம வந்து வெப்பநிலையை வந்து செட் பண்ணுற முறை. ஓகே நண்பர்கள், இது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படியே ஃபுல்லாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹோல் நோட்டிஃபிகேஷனை போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். இப்போ வந்து நம்ம வந்து டைம் செட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற விடயம் டைம் செட் பண்ணது வந்து ஒழுங்காக வேலை செய்தா இல்லையான்றதை நம்ம இப்போ சேம்பிளாக சும்மா பார்ப்போம். ஓகேயா, நன்றி.